இன்னைக்கு நான் உங்களை எங்க கூட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்துல ஹனுமான் பிறந்ததா சொல்லப்படக்கூடிய கிஷ்கிந்தா மலைக்கு தான் வந்திருக்கோம். அங்க பாருங்க, அங்க ஒரு மலை தெரியுது இல்லையா? ஸோ அந்த மலை தான் பாத்தீங்க அப்படின்னா ராமாயணத்துல ஹனுமான் பிறந்ததா சொல்லப்படக்கூடிய கிஷ்கிந்தா மலை. ஹனுமான் அவர்களுடைய அம்மா பாத்தீங்க அப்படின்னா அஞ்சனா தேவி, அவங்க அம்மா பேரு. ஸோ அதனால அவங்க அம்மாவோட பேரான அஞ்சனாத்ரி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைக்கான பேரை வந்து வச்சிருக்காங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா உள்ள போயிடலாம். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்நாடகா மாநிலம் கொப்பல் டிஸ்ட்ரிக்ட் கங்காவதி தாலுகா ஹனுமனஹள்ளி, அப்படி இல்லை அப்படின்னா ஆனகுந்தி அப்படின்ற கிராமத்துல தான் ஹனுமன் பிறந்த இந்த அஞ்சனாத்ரி ஹில்ன்றது அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உலக புகழ் பெற்ற வரலாற்று சிறப்பு தலமான ஹம்பி இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த 50 ரூபா நோட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேரெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இந்த இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸுக்கு நடுவில் துங்கபத்ரா ரிவர் வரனால ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் இந்த இடம் பார்க்கப்படுது. அப்புறம் கிருஷ்ணதேவராயர் இருக்காரு இல்லையா, தென்னாலிராமன் கிருஷ்ணதேவராயர், நம்ம ஸ்கூல் டைம்லலாம் கூட படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அவர் ஆட்சி பண்ண எல்லா இடமும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஹனுமான் பிறந்த இடத்துக்கு நான் உங்களை கூப்பிட்டு போறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நீங்களும் என் கூட டிராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மி கேங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் வெட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம 1600 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. வளவலன்னு பேசாம டைரக்டா விளாகுக்குள்ள போலாமா? ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெட்டி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத். உண்மை ஏரியா வாருங்கள், வாங்க விளாகுக்குள்ள போலாம். கீழே நிறைய கடைகள்லாம் வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் இதுதான். இது மேலே தான் போய் நம்ம படியேற போகிறோம். இங்கே இருக்க கடைகள்லாம் பாருங்க, ஃபுல்லாக அந்த ஹனுமான் தீம் தான் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ஹனுமான் ரிலேட்டடான ட்ரெஸ்ஸஸ்ஸு, கொடி, இந்த கதாயுதம் சொல்லுவாங்கள்ல அந்த ஆயுதம், அது எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இதுதான் என்ட்ரன்ஸ் வாய்ஸ் ஃபார் மீ. மலை வந்து மேலே இருக்குது, டெம்பிள் வந்து அங்கே இருக்குது. ஸோ நம்ம எத்தனையோ படிக்கட்டுலாம் ஏறணுன்னு இருக்காங்க. அது எல்லா டீட்டெயிலும் நான் போக போக சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சனா தேவின்னு நான் சொன்னேன் இல்லையா, ஹனுமான் அவர்களுடைய அம்மா. ஸோ அவங்களோட சிலை வச்சுருக்காங்க. அவங்களோட கையில் பாருங்க ஹனுமான் படுத்திருக்காரு, தெரியுதுங்களா? குழந்தையா படுத்திருக்காரு. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய கீழே என்ட்ரன்ஸ். நம்ம வந்து படிக்கட்டில் தான் மேலே போய் ஆகணும். ஸோ அங்கே பாருங்க ஒரு சிலையெல்லாம் இருக்குது பாருங்க. ஹனுமான் அவர்களுடைய பாதம் வந்து அங்கே வச்சுருப்பாங்களாம்மா. நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் வைசர்வி. வைசர்மி செப்பல் வந்து விட்டுட்டு போகணும்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதனால் செப்பல் வந்து அங்கே விட்டுட்டோம். பாருங்க மேலே குரங்கு வந்து நம்மளை பார்க்குது. சரி, ஓகே, நம்ம டைரெக்டாக உள்ளே போகலாம். இங்கே பாருங்க வைசர்மி, இதுதான் வந்து பாதம், ஹனுமான் அவர்களுடைய பாதம். தென் ஸ்டாச்சு வந்து இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. அந்த இங்கிட்டு பாருங்க ராமர் சிலை வச்சிருக்காங்க. கீழே பாருங்க ஒரு ஹனுமனோட சின்ன சிலை ஒன்று வச்சிருக்காங்க. இதுதான் இங்க இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ். வந்தோம்னா இப்படிதான் இருக்கு. ஸ்டெப்ஸ் வந்து இது மேலே போகணும். ஸோ நான் காட்டுறேன் ஒன் பை ஒன்னா. ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம். மலையேறும்போது 2 ஸ்ப்ரைட் வந்து வாங்கினோம் வைஃபர்மி. ஒன்று பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து பிடிங்கிட்டு போயிடுச்சு பாருங்க. ஒன்று ஏன்ட்ட இருக்குது, இன்னொன்று வந்து அங்கே பிடிங்கிட்டு போயிடுச்சு. குரங்கு கையில் வச்சுருக்கேன். எங்களோட ஸ்ப்ரைட் அவன்கிட்ட தான் இருக்குது. பிடிங்கிட்டு போயிட்டான் பாருங்க. என்ன பண்ணுறான்னு பாருங்க. அதனால் திறக்க முடியல, வேலையை காட்டிட்டான், எங்கள்கிட்ட பிடிங்கிட்டு போயிட்டான். ஸோ ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷெல்டர் போட்டு க்ளோஸ்டாக தான் வச்சுருக்காங்க. படிக்கட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சின்ன சின்ன படிக்கட்டாக இருக்குது. 520 படிக்கட்டோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. எனக்கு சரியாக தெரில அக்யூரேட்டாக எவ்வளோன்னு. நான் போகும்போது எங்கே எழுதியிருந்தாங்கன்னா காட்டுறேன் ஐஸ்வர்மி. குட்டி குட்டி படியாக இருக்குது. மேலே வந்து நம்ம இதுலேயே போக போகிறோம். டைம் பாருங்கள், கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு ஏறக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்பா எப்போ போய் மேலே ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. செமையாக இருக்குது படிக்கட்டு எல்லாமே. ஸோ இங்கே பாருங்கள் ஐஸ்வர்மி, அங்கே ஒரு டெம்பிள் தெரியுது பார்த்தீங்களா? அந்த டெம்பிள் வந்து விஜய விட்டலா டெம்பிள்னு சொல்லுவாங்க ஹம்பியில். சூப்பராக இருக்கும் அந்த டெம்பிள். அண்ட் தென் நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவர் போகுது பாருங்க. அவங்க தெரியுது பாருங்க ஒரு ரிவர். அதான் வந்து துங்கபத்ரா ரிவர் சொல்லுவாங்க. ஆல்ரெடி அந்த ரிவர் பற்றி நம்ம சேனல்லே வந்து
vlog பண்ணியிருக்கோம் அந்த துங்கபத்ரா டேம் பற்றி. அந்த டேம் எல்லாமே தமிழர்கள் கட்டினது, தமிழர்கள் சிலை கூட வச்சுருக்காங்க அந்த டேமில். டேம் பற்றின வரலாறு vlog. அண்ட் தென் சிம்பு அவர்கள் வந்து 10 தலை படத்தில் நீ சிங்கம் தான் பாட்டு நடிச்சிருப்பாரு இல்லையா, அதை பற்றின ஃபுல் vlog வீடியோ எல்லாமே வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனை செக் பண்ணி பாருங்கள். படியெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே அந்த சட்டர்லாம் கிடையாது, க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதோட முடிஞ்சு போச்சு. ஃபுல்லாக இனிமேல் ஓப்பன் பிளேஸ் தான். ஓப்பன் பிளேஸ் தான் போகிறோம். இங்கேருந்து அப்படியே வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ தான் பாதி வழி வந்திருக்கோம். போயிட்டே மூச்சாங்குது. ஆல்மோஸ்ட் மேலே வந்தாச்சு. இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கல்லுக்கு நடுவில் ஃபுல்லாமே பாறை தான் தெரியுதா. சரியான வியூவாக இருக்குது இங்கேருந்து பார்க்கும்போது. எப்படி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. பாறைக்குள்ளார பூந்து போற மாதிரி இருக்கு. ஆனால் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பராக இருக்கு. மூச்சு பயங்கரமாக வாங்குது. 470 ஸ்டெப் வந்திருக்கோம் மாமா. நாங்கள் போட்டிருக்காங்க பாருங்க. 470 ஸ்டெப்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. எவ்வளோ பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் சூப்பராக இருக்கு ஐஸ்வரம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாக நல்லா இருக்கு. மலை ஏற கஷ்டம் தான், பட் இருந்தாலும் நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, வெய் மேலே தாண்டிருப்போம். சூப்பராக இருக்கு பாருங்க இடம். ஐயோ வரான் பாருங்க, பின்னாடியே வரான். நம்ம ஊரில் பழனி கோயிலெல்லாம் படி ஏறும்போது மலை ஏறும்போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லுவோம்ல, சேம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு மலையேறாங்க. இங்கே பாருங்க படி எப்படி போகுதுன்னு. அண்டர் கிரவுண்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது பாருங்க. பாருங்க எல்லாம் வராங்க பாருங்க. செம்மையாக இருக்குது பாருங்க எப்படி கட்டி வச்சுருக்காங்க எதுக்கு நடுவில்னு. இவ்வளோ பூந்தா போகிறோம். இன்னெல்லாம் நான் மேலே வந்து சாய்ஸ் பண்ணி பாருங்க. கீழே வந்தோம் இப்படிதான் இருக்குது. இங்கே பாருங்க வாய்ஸ் ஆர்மி எப்படி இருக்கு பாருங்க. மேலே வந்தோடனே சூப்பராக இருக்குது. ஸோ டெம்பிள் வந்து இதுதான் வாய்ஸ் ஆர்மி. எதுவும் எழுதியிருக்காங்க. இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா உள்ளே வந்து கோவில் இருக்குங்க பாருங்க. எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே போனோம் அப்படின்னா சம் வியூ இருக்கு. தீபத்தூண் நம்ம ஊரில் இதை வந்து என்ன லேண்ட்மார்க் தூணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெயில்னா சுடுதுங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. மலை ஃபுல்லாக கல்லில் வந்து ஏதோ குட்டி குட்டி கல்லாக கொட்டி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க. தெரியுங்களா? இங்கே பாருங்க இங்கே இருக்கக்கூடிய மங்கி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த மங்கி பாருங்க எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க. இங்கே வந்து நிறைய தேங்காய்லாம் வந்து உடச்சி போட்டிருக்காங்க. மங்கிக்கு தேங்காய்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இங்கேருந்து வியூ பாருங்க வாய்ஸ் ஃபார்மி வேற மாதிரி இருக்கு பாருங்க. ஃபுல்லாங்க அந்த மலையெல்லாம் பாருங்க எப்படி வச்சிருக்காங்க. ஏதோ பாறையெல்லாம் வந்து இப்படி கொட்டி கொட்டி கிடக்குற மாதிரி எப்போ இருக்கு பாருங்க. மிராக்கிள் தான். இந்த பக்கம் பாருங்க ஏதோ ஒரு ட்ரீ இருக்கு. ஒரு ட்ரீ வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஒரு பெல் வச்சிருக்காங்க. பெரிய பெல்லா இருக்கு. எவ்வளோ பெரிய பெல் வச்சிருக்காங்க. அந்த தீபத்தூண் இருக்கு பாருங்க. மங்கி பாருங்க எப்படி கேஷுவலாக உட்காந்துருக்குன்ட்டு. உள்ளதான் வந்து டெம்பிள் பாருங்க. ஐஸ்வர்மி நந்தி இருக்கு. ஸோ நந்தி இருந்ததுன்னா உள்ள வந்து சிவன் வச்சிருக்காங்க. சிவன் அம்பாள் சம்திங் ஏதோ இருக்கு. தெரியுது பார்த்தீங்களா? சிவன் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஏதோ சாமியெல்லாம் இருக்கு. எனக்கு சரியா தெரியல. இங்கே ஏதோ எழுதியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க அந்த இந்த மங்கி எவ்வளோ மங்கி இருக்கு பாருங்க. இங்க பாருங்க ஏதோ பண்றாங்க. இவங்க காயின் எடுத்து ஆஞ்சநேயர் வைக்கிறாங்க. வெளியில பாருங்க காயின் எடுத்து வைக்கிறாங்க.
ஸோ காயின் எடுத்து வைக்கிறாங்க. இதெல்லாம் என்னென்னு எனக்கு தெரியல சரியா. வந்து நீங்கள் ஒரு துளசி மலை வச்சுருக்காங்க வைசாமி. அந்த தீபம் தூங்கிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு ராமர் பாதை வச்சுருக்காங்க. போனோம் அப்படின்னா கோயில் இருக்குது, வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள் வைசாமி, இதான் வந்து நம்ம தனுஷ்கோடியில் பார்ப்போம்ல மிதக்கக்கூடிய கல். ஸோ அதே கல்லை இங்கே போட்டிருக்காங்க. 25 கிலோ வரைக்கும் இதோட வெயிட் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் தென் இங்கே பாருங்க ராமரோட சிலை, அவரோட தம்பி லட்சுமணன் அவரோட சிலை, அண்ட் தென் சீதா தேவி அவங்களோட சிலை, இவங்க 3 பேரோட சிலை. தென் ப்ளஸ் பக்கத்தில் வந்து காளி சாமின்னு தெரில யாரோட சிலையை வச்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கே பாருங்க ஒரு ராமாயணம்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு புக்கு வேறு வச்சுருக்காங்க. இவங்க தான் ஹனுமனுடைய அம்மா அஞ்சனா தேவி. அவங்களோட கையில் பாருங்க ஹனுமன் வந்து குழந்தையா இருக்கும்போது இருக்க மாதிரி வந்து ஒரு டிசைன்ல இந்த ஸ்டாச்சு வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ குரங்கு இருக்குது பாருங்க, என்ன மாதிரி குரங்குன்னு பாருங்க இதெல்லாம். இங்கே பாருங்க ஐஸ்வர்மி, இது வந்து நம்ம ஊர் குரங்கு, நம்ம ஊரில் இருக்கும்ல அந்த குரங்கு. இந்த குரங்கு பாருங்க இந்த ஊர் குரங்கு, கர்நாடகா குரங்கு. மூஞ்சியை பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா கருப்பாக இருக்கு. அதோட வால் பாருங்க எவ்வளோ பெரிய வாளுன்னு. நம்ம ஊர் குரங்கு பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க, நம்ம ஊர் குரங்கு. தென் கர்நாடகா குரங்கு பாருங்க. ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. அண்ட் தென் இங்கிட்ட ஏதோ ஒரு மேலே ஒரு வியூ பாயிண்ட் நினைக்கிறேன், வாங்க மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க மேலே வந்தோம் அப்படின்னா இப்படி தான் இருக்குது, ஃபுல்லாக பாறையாக இருக்குது பாருங்க. ಚಪ್ಪಲ್ ಅಲೋ ಮಾಡ್ಬೇಕಿತ್ತು. வைசாமி இங்கே பாருங்க, இங்கேருந்து உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. அங்கே ஒரு டெம்பிள் தெரியுது பார்த்தீங்களா, விஜய விட்டலான் டெம்பிள் சொல்லுவாங்க. நம்ம இந்த 50 ரூபா நோட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு தேர் இருக்கும் பார்த்தீங்களா, ஹம்பி தேருன்னு சொல்லி இருக்கும் பாருங்க. ஸோ அதுதான் வந்து இந்த தேர் பாருங்க, சென்டரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அந்த நடுவில் ஒன்று இருக்குது பாருங்க, நான் உங்களுக்கு ரவுண்ட் போட்டு கூட மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த தேர் தான் அந்த 50 ரூபா ரோட்டில் இருக்கக்கூடிய ஹம்பி தேர். 50 ரூபா ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய ஹம்பி தேர். ஸோ இந்த இடத்துக்கும் நம்ம vlog பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன் செக் பண்ணி பாருங்கள், அதோட vlog இருக்கும். அண்ட் தென் இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள், இதான் அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க. அது என்னக்கா விருப்பாக்ஸாவா? இந்த டெம்பிள் வந்து விருப்பாக்ஸா டெம்பிள்னு சொல்லி இதுவும் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஸோ இங்கே போய் நம்ம vlog வந்து பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வைசாமி, அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் எல்லாமே கிடைக்கும், இல்லைனா மிஸ் பண்ணிடுவீங்க. இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள், ஃபுல்லாக பாறைகளால் ஆன இடம் தான் இந்த இடம் ஹம்பி. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நடுவில் வந்து துங்கபத்ரா ஆறு ஓடுது. ஸோ அதுக்கு சுற்றிலும் பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன பாறைகளால் ஆன கற்களை கொண்ட மலைகள்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த எவ்வளோ நேச்சுரலான பியூட்டிஃபுல் பிளேஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள் மணி வந்து 12:45 ஆகுது. 12 மணிக்கு கரெக்டாக மலை ஏற ஆரம்பித்தோம். ஸோ 3/4 மணி நேரத்தில் நான் போய் சாமியெலாம் கும்பிட்டு வெளியிலேயே வந்துட்டோம். பரவாயில்ல, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. சின்ன மலைன்றனால டக்குன்னு ஏறிட்டோம், பட் அதுக்கே ஏற முடியல எங்களால். ஸ்கூல் டேஸில் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக படிச்சிருப்போம் விஜயநகர பேரரசுன்னு. விஜயநகர பேரரசர்களில் வந்து மிகச்சிறந்த அரசரில் கிருஷ்ணதேவராயரும் ஒருத்தர். விஜயநகர பேரரசு ஆட்சி செஞ்சதுனால இந்த மாவட்டத்துக்கு பேர் விஜயநகரான்னு வச்சுருக்காங்க. அவங்களோட தலைநகர் ஹம்பி. அந்த ஹம்பியில் தான் இவ்வளவு சிறப்புமிக்க கோயில்கள்லாம் அமைஞ்சிருக்கு. அந்த கோயில்களை தான் நம்ம ஒன்று ஒன்றா இப்போ பார்த்துட்டு வரோம். ஸோ
வாய்ஸ் ஆர்மி நம்ம வந்து இந்த கிருஷ்ணதேவராயர் பற்றி படிச்சிருப்போம்ல, தெனாலிராமன் கூட வருவார்ல. ஸோ அவரோட சாம்ராஜ்யம் தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆட்சி செஞ்ச இடம் தான். ஸோ இதில் வந்து எக்கச்சக்கமான அந்த பழங்காலத்தில் வந்து கல் மூலயமாவே செதுக்கின சிற்பங்கள், கோயில்கள், அது மாதிரி ஏகப்பட்ட இது இந்த இடத்துல இருக்குது ஹம்பியில். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விஜய விட்டலா டெம்பிள் இங்கே தான் வந்து இந்த 50 ரூபாய் நோட்டில் இருக்கக்கூடிய ஹம்பி தேர் இருக்குது. இதை பற்றின விளாகு. அண்ட் தென் விருப்பாக்ஷா டெம்பிள், இதுக்குள்ளே எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இந்த டெம்பிள் பற்றின விளாகு. அண்ட் தென் லோட்டஸ் மகால்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுக்குள்ளார எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. இதை பற்றின விளாகு. அண்ட் தென் குயின்ஸ் பாத்து, ராணி குளிக்கக்கூடிய குளியலறை. ஸோ இதை பற்றின ஒரு விளாகு. அண்ட் தென் பெஸ்ட் சன்செட் வியூ, இதை தவிர வேற எங்கேயுமே நான் பார்த்ததில்ல. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கக்கூடிய சன்செட் வியூ. அண்ட் தென் ஒரு லட்சுமி நரசிம்மர் டெம்பிள் இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1565 வந்து நரசிம்மர் சிலையெல்லாம் நிறைய சேதப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றின விளாகு. அண்ட் தென் அங்கே வந்து ஒரு ஜெய்ஜாண்டிக்கான சிவன் ஒரு சிலை இருக்குது. ஸோ இது எல்லாத்த பற்றி விளாகுமே அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாய்ஸ் ஆர்மி. அப்போ தான் நீங்கள் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள். இங்கே பாருங்கள் வாய்ஸ் ஆர்மி, மத்தியானம் வந்தீங்க அப்படின்னா சாப்பாடு இங்கேயே ஃப்ரீயாக அன்னதானம் பண்ணுறாங்க. டைம் பாருங்கள், 1 o'clock வந்தீங்க அப்படின்னா இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். அந்த வியூ பாருங்கள், இங்கே ஒரு வியூ ஃப்ளாஷ் வச்சுருக்காங்க. பயங்கரமாக சுடுது. மதியானம் வந்திருக்கோம்ல, தான் இப்படி கிளாஸ் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க. ஓ இதெல்லாம் நின்று அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் பாறையெல்லாம். வாய்ஸ் ஆர்மி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. சும்மா அங்கே பாருங்க, அங்கே டெம்பிள் இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்து அன்னதானம் போடுறாங்க. ஸோ அங்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. நல்லா இருக்கா? எப்படி இருக்குது பாருங்க. அதே மாதிரி கரெக்டாக 1 மணிக்கு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் இறங்குறோன்னு. இறங்கும்போது சீக்கிரம் இறங்கிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே வாய்ஸ் ஆர்மி பாருங்கள், கரெக்டாக மறுபடியும் நம்ம கீழே என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோம். டைம் பாருங்கள் 1:20 நிமிஷமாக வந்து கீழே இறங்கி வந்திருக்கோம். ஈஸியாக இறங்கி வந்தலான்னு பார்த்தோம். இருந்தாலும் காலில் வந்து அப்படியே கொஞ்சம் கடுகடுன்னு ஆடிச்சு. சரி ஓகே வாய்ஸ் ஆர்மி, நீங்கள் ஹம்பி வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக அந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போயே வாய்ஸ் ஆஃப் பெட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணுங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தட்டனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய். வாய்ஸ் ஆர்மி இந்த கல் பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து அந்த ஹனுமான் ஃபேஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. சேம் அதே மாதிரி தான் இருக்குது பாருங்கள். கண், அப்புறம் வாய் பாருங்கள் கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வெளியில் வந்துருக்கு. அப்புறம் பல்லு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்குது. இந்த என்ன மலை பேர், என்ன மலை பேர்? அஞ்சனாத்ரி ஹில்ஸ்ன்னு போட்டோனாலே இந்த ஸ்டோன் தான் வந்து நிறைய இடத்துல போடுவாங்க.